51 சங்கீதம் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு சங்கீதம். ஆமீன். இது எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் இது நல்லா தெரியும் இந்த சங்கீதத்தை குறித்து. ஆனால் இந்த சங்கீதத்தில் உள்ள சத்தியங்களை கரெக்டாக நாம் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், புரிந்து கொள்ளணும். பாருங்கள், அந்த எழுதின சங்கீதம் மோசே எழுதினார் சொல்கிறாங்க, சில பேர் சாலமோன் எழுதினார் சொல்கிறாங்க, இல்லை சாலமோனும் தாவீதும் 2 பேரும் பாடின ஒரு சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். இது மோசே எழுதின சங்கீதமோ யார் எழுதின சங்கீதமோ, ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் இருக்கிறான். அந்த உன்னதமானவர் யார்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். நம்முடைய உன்னதமானவர் யார்னா கிறிஸ்து. அவருடைய நிழலில் இருக்க வேதம் சொல்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறான். அப்போ சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு தேவை. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் உன்னத மானவர் நமக்கு தேவை. சர்வ வல்லவர் யார்? பிதாவாகிய தேவன். உன்னதமானவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் உன்னதத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் உன்னதத்துக்கு உயர்த்தப்பட்டார். ஆமே, நம்ம சர்வ வல்லவருடைய தேவன் குமாரனை நாம் விசுவாசிப்பதி மூலமாக அவருடைய நிழலிலே நாம் வருகிறோம். ஆமே, யாருடைய நிழலில் வரப்போகிறோம்? உன்னதமானவருடைய நிழலிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்க போகிறோம். அப்போ சொல்கிறாரு, அது தாவீது சொல்கிற மாதிரி இது சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். இதை சொல்லுவாராம். நான் என் தேவன், நான் கர்த்தரை நோக்கி நான் என்ன சொல்வேன்? என் தேவன் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் என்று நான் நம்பி இருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன். அப்படி சொல்கிறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி சொல்கிறோமா? என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன் சொல்கிறோமா? சொல்கிறது கிடையாது. அப்போது தாவீது சொல்கிறான், மோசே இங்கே சொல்கிறாரு, சாலமோனும் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன். நானும் சொல்லணும், என் கோட்டை என் அரண் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். வேடனுடைய கண்ணிக்குன்னா யாரு? எந்த வேடன்? இந்த உலகத்தில் பொல்லாத பிசாசு வேடனாக இருக்கிறான். அவனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அவர் தமது சிறகுனாலே உன்னை மூடுவார். என்ன பண்ணுவாராம்? சிறகுனாலே மூடுவார். அவருடைய பாதுகாப்பு சிறகு. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் என்றார். சர்வ வல்லவர் என்றால் தாய் பறவை என்ற அர்த்தம்னு சொல்கிறாங்க. தாயை போன்றவர் என்று சொல்கிறாங்க. ஆமீன், அல்லேலூயா. அவர் உன்னை சிறகுகளால் மூடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே ஆபத்து வரும்போது, இந்த பூமியில் கோழிகளாக இருக்கும் பாரு, அந்த கோழி குஞ்சுகளெல்லாம் என்ன பண்ணும்? அந்த பறந்து வரும்போது, கழுகு வரும்போது தாயிட்ட போய் என்ன பண்ணும்? அடைக்கலம் புகுந்துடும். அது போல தான் இங்கே சொல்கிறார், உன் சிறகுகளால் உன்னை மூடுவார். நம்முடைய தேவன் தாயை போன்றவர், தகப்பனை போன்றவர். அவர் என்ன பண்ணுவாராம்? உன்னை சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சட்டையின் கீழேனா அவருடைய பாதுகாப்பு கொள்ளே அடைக்கும். அவர் சத்தியம்தான் உன்னை என்ன பண்ணுது? பாதுகாக்கிற பரிசையை கேடகமாக இருக்கிறது. அந்த வசனங்கள் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது என்று நான் வேகமாக வாசிக்கிறேன், நேரம் இல்லாததுனாலே. இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கு பகலி பறக்கும் அம்புக்கும், இரவிலே நடக்கிற பயங்கரமான பொல்லாதான காரியங்களுக்கும் பகலிலே பறக்கிற அம்புகளுக்கும், இரவிலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களுக்கும் பகலிலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களுக்கும் தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம்? விலக்கி காக்கிறார். இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு உன்னை என்ன பண்ணாராம்? பயப்படாது இருப்ப. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொரோனா வந்துச்சு, கொள்ளை நோய் வந்துச்சு, என்ன பண்ணுவோம்? நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆமே, நாம் பயப்படாது இருப்போம். ஏன்னா நாம் கர்த்தரை நம்பி இருக்கிற அப்படின்னாலே எந்த பயமும் நமக்கு இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை நீ தெய்வமாக கொண்டு இருக்கிறதுனால, அவர் என் அடைக்கலம் என் கேடகம் நான் நம்பி இருக்க வேண்டிய சொன்னதினாலே உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுவாங்க. ஆனாலும் உனக்கு எந்த கேடும் வராது. ஏன்னா கர்த்தரின் அடைக்கலன் தேவன் நான் நம்பி இருக்கவன் நீ சொன்னதினாலே அவர் உனக்கு தேவனாக இருந்து உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உன் கண்களால் மாத்திரம் அதை பார்ப்பான், துன்மார்க்கன் வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் மாத்திரம் அதை என்ன பண்ணுவ? பார்த்து. அப்போ
என்ன நடக்கும்? துன்மார்க்கனுக்கு வருது பலன் பார்ப்பான். பக்கத்தில் 1000 பேர் விழுவான், இந்த பக்கத்தில் 10,000 பேர் விழுவான். அதை நீ பார்ப்ப. ஆனால் நீ என்ன பண்ண மாட்ட? சாக மாட்டேன்றார். அல்லேலூயா. ஷார்ட்டாக சொல்கிறேன், எல்லாருக்கும் வரா மாதிரி உனக்கு வரும், ஆனால் அது உனக்கு வராது. ஆமென். அல்லேலூயா. வரும், உலகத்தில் வரும், ஆனால் அது உனக்கு வராது. உன் பக்கத்தில் விழுவாங்க, ஆனால் நீ விழ மாட்ட. ஆமென். எந்த இடர்களும் உனக்கு வராது. எல்லாருக்கும் வருகிற மாதிரி பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தர் உன்னோட கூட இருந்து உன்னை காப்பாற்றுவார். அவர்களுக்கு வருகிற பலனை நீ காண்பாய், ஆனால் அது உன்னை என்ன பண்ணாது? ஒரு சேதமும் படாது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். எனக்கு தேவனாக இருக்கிறவர், என்னை பாதுகாக்கிற தேவன், என்னோடு கூட இருக்கிற அந்த தேவனின் நீ அவரை தாபரராய் கொண்டாய். அவரையே நீ என்ன பண்ண? அண்டி கொண்டதுனாலே, அதனாலே உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன், அவரையே நீ ஏற்றுக்கொண்டதினாலே, அவரையுடைய சார்பில் நீ விழுந்ததினாலே உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதைன்னா நோய் வராது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது சொல்றாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை அவர்கள் உனக்கு அனுப்புவாராம். ஆமே. எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆமீன். உனக்காக எனக்காக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார், கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமீன். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தூதர்கள் இருக்கிறாங்கன்ட்டு? ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆமீன். அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஏனோக்கூடிய பைக் காணாது போயிடுச்சு. அந்த திருட்டு ஆவி நம்ம கடிந்து கொண்ட போது என்ன நடக்குதுன்னா, அந்த திருட்டானே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போயிடுறான் பாரு. ஆமே. இது ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இதுக்காக நம்ம பிரயாசம் பண்ணல. நம்ம போய் ஒரு ஓரமாக நின்னோம், போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் எந்த போலீஸும் வந்து கம்ப்ளைண்ட் என்ன பண்ண எடுத்து என்ன பண்ணல, கண்டுபிடிக்கல. நமக்கு ஆண்டவர் தேவனாக இருக்கிறதுனால நடந்தது. ஆமீன். அல்லேலூயா. திருடு போனதெல்லாம் காக்கிறார். தேவ தூதர் நமக்கு உதவி செய்கிறாங்க. எதெல்லாம் நம்ம இழந்து போனோமோ அதெல்லாம் திரும்ப தர உதவி செய்கிறார். ஆமீன். அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறாரா? நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு விழாதபடிக்கு நம் தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நமக்காக தேவ தூதர்கள் பரலோக சேனையை இறங்கி வேலை செய்து, யாருக்காக? உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறவனுக்கு, கர்த்தரின் அடைக்கலின் கோட்டை நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுகிறவனுக்கு பரலோக சேனையை இறங்கி வேலை செய்யுது. தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். உன் பக்கத்திலே 1000 பேர் விழுந்தாலும், வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் உன் அணுகாது. உன்னை வழிகளை காக்கும்படியாக உன்னை தூதர்களை அனுப்புகிறார். தூதர் பணி ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சுதந்தரிக்க போகிற ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சுதந்தரிக்கிறவர்களுக்கு, ரட்சிப்பை சுதந்தரிக்கு என்ன தராரா? தேவ தூதர்கள் தராரா. பணிவிடாவிகளாக அவர் நமக்கு வேலை செய்கிறார்கள். எப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போதே தேவ தூதருடைய பணி நமக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. எபிரேயர் சொல்றார். அல்லேலூயா. இது நீ உனக்கு புரிஞ்சாலும் புரியினாலும் உனக்கு தேவ தூதர் வேலை செய்வாங்க. ஆமீன். அல்லேலூயா. உனக்காக தேவன் தம்முடைய தூதர்களை, பரலோக சேனையை உனக்காக அனுப்புவார். அது மாத்திரமல்ல, வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளினாலே ஏந்தி கொண்டு போவார்கள். உங்களுக்கு எந்த இடர்களும் வராதுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்திலும் வலு சர்பத்தின் மீது மிதித்து போடுவாய். என்ன பிரச்சனைகள்? சிங்கம் என்னது? விரியின் பாம்புன்னா என்னது? பிசாசு தான் நீங்கள் சொல்கிறாரு. சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று கெஜித்து தெரிகிற பிசாசையும் விரியின் பாம்பையும் நீ மிதித்து நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். பெரிய பெரிய சிங்கமாக இருக்கிற பிசாசு அவனுடைய தூதர்களெல்லாம் நீ மிதித்து ஒன்றுமில்லாமல் போடுவான். ஆமே. சத்துருக்கள் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மனிதனும் உனக்கு செய்ய முடியாது. ஏன்னா பிசாசு மேலே உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமே. எத்தனை பேருக்கு பிசாசு மேலே அதிகாரம் இருக்குது? ஆமே. அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. பிசாசு உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. நீ தான் அதை மேலே மிதிப்ப. வலு சர்பத்தை மிதிப்ப. எத்தனை பேர் வலு சர்பத்தை மிதிச்சுருக்கீங்க? எத்தனை பேர் பாலசிங்கத்தை மிதிச்சுருக்கீங்க?
வெறியும் பாம்பை எத்தனை பேர் நீங்கள் மெரிச்சிருக்கீங்க? சும்மா வாயில் சும்மா பாடுறோம். வெறியின் பாம்பையும் சாத்தானையும் சாத்தான் தலையை நாம் நெசுக்க வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவனுக்கு அவ்வளோ விசுவாசம் இருக்குது. ஆமீன், அல்லேலூயா. நாம் சொல்லணும், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். பாட்டு மட்டும் நாம் பாடுவோம், ஆனால் சிங்கம் வந்துச்சுன்னா கர்ப்பமூச்சு வந்தாலும் பயப்படுறோம். பயப்படக்கூடாது. ஆமீன், அல்லேலூயா. வாசிங்க. அவன் என்னிடத்திலே வாஞ்சையாக இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன். வாஞ்சையாக இருக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாகமாக இருக்கிற, நேசிக்கிறவன், தேவனை நேசிக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்றார், அவன் என்னை நேசிக்கிறபடினாலே, என்னை வாஞ்சியாக இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். எதிலிருந்து? இந்த சிங்கத்திலிருந்து, வெறியின் பாம்பிலிருந்து, வலு சர்வத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நம்ம விடுதலை ஆக்குவாராம். அது மாத்திரமல்ல, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவங்களெல்லாம் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்லுவோம். ஆமீன் சொல்லவங்களாம் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். ஆமீன். உன்னை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உயர்ந்த இடத்துல வைப்பார். அவர் நாமத்தை அறிந்த யோசேப்பை உயர்ந்த அடைக்கலத்தை வைத்தார். அல்லேலூயா. அவர் நாமத்தை அறிந்த தாவீதை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். அவர் நாமத்தை அறிந்த மோசேவை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். இவங்களுடைய நிலைமையில பாருங்க, யாரெல்லாம் கர்த்தரை அறிந்தார்களோ, அவர் நாமத்தை குறித்து அறிவு இருந்ததோ அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார். நாமம் என்றால் என்ன? தேவனை அறிகிற அறிவு. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் சொல்றாங்களோ அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்த ஆரம்பித்தா எந்த மனுஷன் தடை செய்ய முடியாது. ஆமே, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். யாரே? கர்த்தரை நம்புகிறவனுக்கு அந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்வாரா? மறு உத்தரவு அருளுவார். எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க? ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளினாரா? ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரா? எத்தனை பேருக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு? அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரத்தை நோக்கி நான் ஜெபிக்கணும். அவன் என்னிடத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிடணும். ஆண்டவரே சோத்திரம், என் ஜபத்தை கேளும் ஆண்டவரே. தாவீது ஒவ்வொரு ஜபத்தையும், ஆண்டவரே என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பத்தை செவி சாயும், எனக்கு சீக்கிரமாக பதில் கொடுங்க ஆண்டவரே, சீக்கிரத்தில் எனக்கு செவி கொடுங்க ஆண்டவரே. எனக்கு நான் சோர்ந்து போகிறேன், சத்துரு என்னை சூழ்ந்து கொள்ளுகிறான், பகைவன் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறான், என் ஜபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரின் ஜபத்தை கேட்டார்னு சொல்கிறான். அல்லேலூயா. கர்த்தரின் ஜபத்தை கேட்டார். நான் தேவனை நோக்கி கூப்பிட வேணும், கூப்பிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு கூப்பிடாதவங்களுக்கு பதில் கிடைக்காது. கூப்பிட்டாதானே ஆண்டவர் செவி கொடுப்பாரு. உன் பிரச்சனைகளே ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும். உன் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு நீ சொல்லிக்கின்னு இருக்காத. மற்றவங்கள்ட்ட பக்கத்தில் இருக்குன்னு பார்த்து பிரச்சனைகளை பார்த்து என் தேவன் எவ்வளோ பெரியவர் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? உன் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு நீ பார்த்து சொல்லின்னு இருக்காத, அதை பார்த்து பேசின்னு இருக்காத. அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லு, உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று. ஆமென். ஜார்ஜ் முல்லர் அதை பற்றி சொல்றார். பிரச்சனைகளை பெரிதாக பார்க்காதே, பிரச்சனைகளை தீர்க்கிற தேவன் உனக்கு பெரிதாக பாரு என்று சொல்றார். ஆமென். அல்லேலூயா. நீங்க தேவனை பாருங்க, பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்காதீங்க. மறு உத்தரவு வருவான். ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து காலத்திலே எல்லாரும் ஓடி போவாங்க, ஆனால் நான் அவன் கூடவே இருப்பேன். ஆபத்திலே எல்லாரும் ஓடி போகலாம், உன் நம்பி கூட்டு வந்தவங்களாம் 4 பேர் 3 பேர் இருக்கலாம், ஓடி போயிடுவான். ஆனால் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது யாரா? தேவன் மாத்திரமே நம்ம கூட இருப்பார். நீ அவர் நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னால அவரை நோக்கி கூப்பிட்டல்ல, அவர் உன் கூடவே இருந்து அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் கூட இருந்து அதை சால்வ் பண்ணிட்டு முடிச்சுட்டு தான் உங்களை விட்டு போவார். அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பார். அவனை கனப்படுத்துவேன். எந்த இடத்துல கனம் இல்லாமல் போயிச்சோ அந்த இடத்துல கனப்படுத்துவார். அல்லேலூயா. அவமானப்பட்ட இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல உனக்கு கனத்தை உண்டாக்குவார். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்துவார். கனமும் ஐஸ்வர்யம் அவராலே வரும். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் கனத்தை தருவது மாத்திரமல்ல, உன்னை நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீடித்த நாட்களாக, நீடித்த நாட்களை தருவாராம். பூமியிலே நீ வாழ்வதற்கான நீடித்த நாட்கள், ஆயுசு, பூரணமான ஆயுசை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீடித்த ஆயுசா நான் வாழணும், 100 வயசு வரையும் வாழணும், எத்தனை பேர் விரும்புறீங்க?
விரும்புகிறவங்க ஆமீன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னை நீடித்த நாட்களை கர்த்தர் திருப்தியாக்குவார், என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான் காண்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிள்ளை, அவங்களுக்கு பிள்ளை, அவங்களுக்கு பிள்ளையை நான் காண்பேன். 3 தலைமுறை பார்க்குறோம். அப்போ 100 வயசு வந்துடாதா? மோசே 120 வருஷம் வந்து வாழ்ந்தாரே, வாழணும். அல்லேலூயா. நீடித்த நாட்களாக கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவாராம். ஆமென். ஆண்டவர் தீர்க்க ஆசையை தருவேன்னு சொல்கிறாரு. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், நான் செய்கிற காரியங்களை அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், காண்பிக்கிற ஒரு தேவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா.